பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் ஆதிரை வந்திருக்காங்க. ஆதிரை வந்ததை பார்த்ததுமே வியானா அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க. அவங்க முகமே வேற மாதிரி மாறிடுச்சு. அதே போல எஃப்ஜே அவரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிட்டாரு. இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம், ஏதாவது ஒரு வாரம் கண்டிப்பா நோ எவிக்ஷன் வரும். அதுவும் இந்த வாரம் நோ எவிக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வெளியாகிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கனி அவங்களாகட்டும் இல்ல ரம்யா அவங்களாகட்டும், இவங்க ரெண்டு பேர்ல யாரு எவிக்ட் ஆகுற ஒரு நிலைமைக்கு வந்தாலுமே அவங்க எவிக்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதே போலதான் இந்த வாரமும் நடந்திருக்கு. இந்த வாரம் கனி அவங்க எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நோ எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஆதிரை அவங்கள வேற மறுபடியும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆதிரை அவங்களும் எஃப்ஜே அவங்களும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. எஃப்ஜே அவர் என்ன பேசினாலுமே ஆதிரை அவங்க அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்குள்ள நிறைய சண்டையெல்லாம் கூட ஆதிரை அவங்க பேசாம இருந்தாங்க. எஃப்ஜே அவர் பேசலன்னு சொல்லி அவங்க அழுதது எல்லாருக்குமே ரொம்பவே அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆதிரை வெளியே போகும்போது கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் தகுதியானவதான், ஆனா தகுதி இல்லாத நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள வந்த சமயத்திலேயே கலையரசன் அவர் திவாகர் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அவங்கள எப்படி செலக்ட் பண்ணாங்க, எதை பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணாங்க, என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின் ஆதிரை அவங்க இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில ஆதிரை அவங்க அந்த சமயத்துல உள்ள இருக்கப்ப அவங்களெல்லாம் சொன்ன இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. மறுபடியும் இப்ப ஆதிரை அவங்கள வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. சொல்ல போனா எஃப்ஜே அவங்களும் வியானா அவங்களும் இப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயங்கள் நிறைய பேர் அவங்கள கிரிஞ்ச் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கூட வீடியோ அதிகமா ஷேர் பண்ணி விட்டாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போற அவங்க ஆதிரை என்ன கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இல்லையா வீட்டுக்குள்ள, அதனால ஆதிரை போய் ஏதாவது கேட்பாங்களான்னு அவங்க உள்ள வந்ததுமே இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியே இவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க, இவங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்து வரப்போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். ஆதிரை அவங்களுடைய ரீஎன்ட்ரி பிக் பாஸை இன்னுமே சூடு பிடிக்க வைக்குமா, இவங்களுக்குள்ள மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமா, என்னெல்லாம் கேள்வி வீட்டுக்குள்ள போய் கேட்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில வீட்டுக்குள்ள இருக்க அதாவது நோ எவிக்ஷன் அப்படிங்கிறதுனால போட்டியாளர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் 9ல மறுபடியும் ஆதிரை அவங்களுடைய என்ட்ரி பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எஃப்ஜே வியானா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் ஆதிரை இதுக்குள்ள தலையிட்டு ஏதாவது கேள்வி கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பத்தியும் சொல்லுங்க.